இப்ப எல்லாருமே இந்தியன் டூவை பற்றி தான் பரபரப்பா பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கேக்குள்ள இந்தியன் ஒன்னை பற்றி பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு நாங்க வீடியோல பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த படத்தோட ஹீரோயின் மனிஷா கொய்ரால. அப்படி இருக்கேக்குள்ள ஷங்கரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்ம உலகளகி ஐஸ்வர்யா ராய். பட் அவங்களுக்கு டேட் இஷ்யூ காரணமா இந்த படத்துல அவங்களால நடிக்க முடியல. அடுத்த நாங்க பார்க்க போறது ஊர்மிளா. இந்த ஊர்மிளாவை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அப்படி இந்த ஊர்மிளாவை சங்கர் சாருக்கு யாரு சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஆள் தான். அதுதான் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல ரங்கீலா மூவி வந்து சக்க போட்டு கொண்டு இருந்துச்சு. அதுல ஊர்மிளா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தா. சோ அதுலயுமே அவங்களோட கேரக்டர் துருதுரண்டே இருப்பாங்க. சோ இந்த கேரக்டரும் துருதுருப்பா தான் இருக்கணும். அதுக்காக அவங்க செட் ஆகும் ஏஆர் ரஹ்மான் சார் சங்கர் சாருக்கு ஊர்மிளாவை சஜஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த ஊர்மிளா கேரக்டர்லயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சங்கர் சார் முதல் இந்த ஊர்மிளா கேரக்டருக்கு யார புக் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா, தெலுங்குலகின் பிரின்ஸ் என அழைக்கப்படும் மகேஷ் பாபுவோட வைஃப் நர்மிதாவை தான் முதலே புக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அடுத்தது சுகன்யாண்ட கேரக்டர் தான். அதுதான் அமிர்தவல்லி. இதுவுமே சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்ல. இதுக்காக புக் பண்ணப்பட்டிருந்த நடிகை யார் அப்படின்னா, ஒரு பெரிய நடிகையோட அக்கா. அவங்களுமே ஒரு மிகப்பெரிய நடிகை தான். ஆனா அவங்க ஒரு பர்சனல் இஷ்யூவால டேட்ஸை தள்ளி போட்டதால சங்கர் சார் கடுப்பாயி இது தூக்கி சுகன்யாட்ட கொடுத்துட்டாரு. சுகன்யாவும் அந்த கேரக்டர்ல பிச்சு தள்ளி இருப்பாங்க. இந்த படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கர் சார் சாதாரண இந்தியன்ல இருந்து யாரையும் எடுக்கல, பாலிவுட்ல இருந்து கூட எடுக்கல. அப்படி அவர் எங்க இருந்து எடுத்திருக்காருண்டா, டைரக்டா ஹாலிவுட்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, ரொம்ப பெரிய ஒரு அகாடமிக் அவார்ட் ஃபார் மேக்கப்புக்கு வாங்கினது தான். அவரோட பேர் மைக்கேல் வெஸ்ட்மோ. வேணும்டா நீங்க கூகுள்ல போய் இவரை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. இந்த படத்துல சங்கர் சார் ஒரு ஃபோர்ஷேடோ பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் தாத்தாவோட ரோல் மாடலா யார் எடுத்திருக்காருண்டா, சுபாஷ் சந்திர போஸ் தான் எடுத்திருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் ரோல் மாடலா வச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் கடைசி காலத்துல ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதாவும் வேற ஒரு நாட்டுல போய் வாழ்றதாவும் இதுவரைக்கும் கதைகள் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இந்தியன் தாத்தாவும் படத்தின் கடைசியில ஃபிளைட் கிராஷ்ல இறந்து போற மாதிரியும் மறுபடியும் ஆஸ்திரேலியாவுல உயிர் வாழ்ற மாதிரியும் கதைகள் கொண்டு போயிருக்காரு. சரியா சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையை ஒத்ததா இந்த இந்தியன் தாத்தாட கதையும், அதாவது இந்தியன் ஒன்னையுமே ஃபோர்ஷேடோ பண்ணிருக்காரு சங்கர் சார்.